நாம புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணா நம்மள சுத்தி இருக்கிற இருட்லயும் ஏதாவது ஒரு சின்ன வெளிச்சம் தெரியும். அதே மாதிரி இருட்டாவே தெரியிற மித்ராக்குள்ளேயும் ஒரு சின்ன வெளிச்சத்தை நீ தேட முயற்சி பண்ணனா உன் கண்ணுக்கும் கண்டிப்பா தெரியும். அப்படின்னா நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க மாமா? அவருக்கு என் மேல எல்லை இல்லாத அன்பு இருக்குன்னு சொல்ல வரீங்களா? அவர் என்ன வானம் அளவு நேசிக்கிறாருன்னு சொல்றீங்க, அப்படிதானே? என்னமோ எனக்கு அப்படிதாம்மா தோணுது. அன்பு பாசங்கிறது மனசுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் மாமா. கண்ணுக்கு தெரிஞ்சா மட்டும் போதாது, அது மனசார தோணணும். அவர் வாழ்க்கையில இருக்க இன்னொரு பொண்ணு மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரியறா. ஆனா அவர் மனசுல ஏன் மேல அன்பு இருக்க மாதிரி எனக்கு ஒன்னும் தெரியல. அன்னைக்கு என்ன சொன்னீங்க? குடிக்க தண்ணி கொடுக்க முடியாத கடலை நம்ப கெட்டதா பார்க்க கூடாதுன்னு சொன்னீங்கல்ல. தன்னோட கருவுக்குள்ள எவ்வளவு உயிர்களுக்கு இடம் கொடுத்தாலும் சில நேரங்கள்ல சுனாமி மாதிரி வந்து கரையில இருக்கிற உயிர்களையும் கூட தன்னோட கருவுக்குள்ள இழுத்துக்கிட்டு போயிடும். கடல் அவ்வளோ மோசமானது மாமா. உங்க கண்ணுக்கு வேணா அது நல்லதா தெரியலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது கெட்டதுதான். கடவுளே, மித்ராவும் லக்ஷ்மியும் ஒன்று சேர்ந்து எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம ஒரு ஒத்துமையான தம்பதிகள் மாதிரி வாழணும்னு நான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனா அவங்களுக்குள்ள நாளுக்கு நாள் பிரிவு அதிகமாயிட்டே போகுது. அளவில்லாத ஒரு ஆழம் ஏற்பட்டுக்கிட்டே போகுது. அவங்க பயணம் வேற வேற திசைகளை நோக்கி போகுது. இதுக்கப்புறம் அவங்க எப்படி சேர போறாங்க? என் ஆசை எப்போ நிறைவேற போகுது? சோ உங்க எல்லாருக்கும் விஷயம் புரிஞ்சிருச்சுல? டுமாரோ இஸ் எ பிக் டே. அதனால வீட்ல எந்த ஒரு தப்பும் நடந்துடக்கூடாது, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் புரிஞ்சதுல? நீங்க சொன்னது நல்ல விஷயம்தான்க்கா. எந்த தப்பும் நடக்கக்கூடாது, டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாதுன்னா இந்த வீட்ல இருக்கிற சில பேரு அதுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும்லக்கா. ஆஃப் கோர்ஸ் மாம், எல்லாரும் கட்டுப்பட்டு தான் இருப்பாங்க. உனக்கு எதுக்கு அப்படி ஒரு டவுட் வந்துச்சு? நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே கரெக்டா தான் இருப்பாங்க விவேக். ஆனா இங்க நமக்கும் நம்ம ஃபேமிலிக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களும் இருக்காங்கல்ல. நீ யார பத்தி சொல்லிட்டு இருக்க தேவயானி? வேற யார பத்தி? 6 மாசத்துக்கு இந்த வீட்டு மருமகளா இருக்க கோர்ட் ஊர்த்தி அனுப்பி வச்சிருக்கேன். என்னால உங்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? எங்க எல்லாருக்கும் பிரச்சனையா இருக்கிறதே நீதானே. நீ மட்டும் இல்லன்னா இந்த வீட்ல எந்த பிரச்சனையும் இருக்காது. இங்க பாருங்க சின்னத்த, நீங்க பாட்டியை கொண்டாடுறீங்களோ இல்ல பெரிய தேரையே இழுக்கிறீங்களோ, அதுல நான் ஏன் குறுக்க வரப்போறேன்? என்னால உங்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? என்ன பிரச்சனை வருமா? நாளைக்கு பார்ட்டிக்கு வரப்போறவங்க உங்க மருமக வீட்டை விட்டு போயிட்டாளாமே, கோர்ட்டு படி ஏறினாளாமே, புருஷன் கிட்ட விவாகரத்து கேட்டாளாமே, நந்தன் ஃபேமிலி மானத்தை காத்துல பறக்க விட்டுட்டாளாமே அப்படின்னு உன் முகத்தை பார்த்து கேக்குறவங்க கேள்விக்கெல்லாம் எங்க கிட்ட எந்த பதிலும் இல்ல. அரவிந்தா, ஒவ்வொரு விஷயத்தையும் காரணமா காட்டி லக்ஷ்மிய இப்படிலாம் பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அப்படிதாங்க பண்ணணும். இப்படி பேசுற நிலைமைய உருவாக்குனதே லக்ஷ்மி தானே. இப்படி ஒரு நிலைமைய அவளே அவளுக்கு உருவாக்கிட்டா. ஹலோ ஹலோ ஜெகதீஸ்வரி, நான் தான் தேவயானி பேசுறேன். எப்படி இருக்க? எனக்கு என்ன தேவயானி, ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸா தான் இருப்பேன். உனக்கு தெரியாதா என்ன? ஆமாமா, எந்த கவலையும் இல்லாத வாழ்க்கை, சுத்தி எல்லை இல்லாத அளவுக்கு பணம் இருக்கு, எது நினைச்சாலும் அடையக்கூடிய யோகம், என்ன ஆசைப்பட்டாலும் கண்ணு முன்னாடி வரக்கூடிய ஜாதகம். நீ ஃபர்ஸ்ட் கிளாஸா தான் இருப்ப. எக்ஸாக்ட்லி தேவயானி. ஆமா, நாளைக்கு பார்ட்டிக்கு வருவல்ல? யாயா
அரவிந்தா ஃபோன் பண்ணாங்க. நான் உங்க எல்லாரையும் பார்த்த மாதிரியும் இருக்கும். அதனால டெஃபினட்டா வருவேன். கண்டிப்பா வரணும். ஏன்னா நம்ம பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஆமாமா, எனக்கும் ஞாபகம் இருக்கு. நம்ம நேர்ல பேசலாம். நாளைக்கு உனக்காக எதிர்பார்த்துட்டு இருப்பேன். கண்டிப்பா வரேன் தேவயானி. வச்சிடுறேன். See you. விவேக், சஞ்சனா, இங்க வாங்க. சோ விவேக்கையும் சஞ்சனாவையும் ஒரு ரிச்சான ஃபேமிலிக்கு மருமகளாவும் அனுப்பணும்னு நினைக்கிறீங்க? எக்ஸாக்ட்லி மனிஷா. விவேக்கும் சஞ்சனாவும் ஜெகதீஸ்வரிக்கு மாப்பிள்ளையாவும் மருமகளாவும் போனா 2 பேரோட வாழ்க்கையும் அப்படியே மொத்தமா மாறி போயிடும். அதான் ஜெகதீஸ்வரியோட பசங்களுக்கு என்னோட பசங்களை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பிளான் பண்ணிட்டேன். மாம், எங்களுக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லாம எங்களுக்கு பொண்ணு மாப்பிள்ள பாப்பியா? உங்களை பெத்துக்கும் போது உங்ககிட்ட கேட்டா பெத்தேன். இதுவும் அப்படித்தான். நாங்க பிறக்கும் போதே இந்த உலகத்தை பத்தி எங்களுக்கு தெரியாது மாம். ஆனா இப்ப எங்களுக்கும் ஏதோ கொஞ்சம் உலகத்தை பத்தி தெரியும்ல. எங்களுக்கும் வெறுப்புகள்னு இதெல்லாம் இருக்கும்ல. இங்க பாரு சஞ்சனா, உங்க 2 பேருக்கும் எது சரியா இருக்கும்னு உங்களை பெத்தவ எனக்கு நல்லா தெரியும். நான் நல்லா யோசிச்ச பிறகுதான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். என் ஃப்ரெண்ட் ஜெகதீஸ்வரியோட பையன்தான் உனக்கு புருஷன். அவளோட பொண்ணு இவனுக்கு பொண்டாட்டி. அவ்வளவுதான். நான் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். மனிஷா, வா. மாமா என்னன்னா இந்த மாதிரி விஷயங்கள்ல இவ்ளோ சடனா முடிவெடுக்கறாங்க? ச்சே. எங்க எல்லாருக்கும் பிரச்சனையே நீதான். நீ மட்டும் இல்லன்னா இந்த வீட்ல பிரச்சனையே இருக்காது. நாளைக்கு பார்ட்டிக்கு வரப்போறவங்க உங்க மருமக வீட்டை விட்டு போயிட்டாளாமே, கோர்ட்டு படி ஏறினாளாமே, புருஷன் கிட்ட விவாகரத்து கேட்டாளாமே, நந்தன் ஃபேமிலி மானத்தை காத்துல பறக்க விட்டுட்டாளாமே அப்படின்னு உன் முகத்தை பார்த்து கேக்குறவங்க கேள்விக்கெல்லாம் எங்க கிட்ட எந்த பதிலும் இல்ல. அதனாலதான் சொல்றேன், இந்த லக்ஷ்மி நம்ம கண்ணு முன்னாடி இல்லாம இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு. லக்ஷ்மி, உங்க அத்தை சொன்னதை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கியாமா? இது உன்னோட வீடு. நீ விரும்பின மாதிரி இருக்கலாம், உனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கலாம். உன்னை எதிர்க்கிறதுக்கோ வேணான்னு சொல்றதுக்கோ இங்க யாருக்குமே அதிகாரம் இல்லம்மா. கோட்டையில இருக்கிற சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால ராஜாக்கு எல்லா அதிகாரமும் இருக்குன்னு அர்த்தம் இல்ல மாமா.